அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? கடகராசி, ஆம் 2026 மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அது காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடம். கடகராசிக்கு அது ஜென்ம குரு. ஜென்ம குரு நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரா? அது உச்ச குருவாக மாறும் பொழுது, ஏனென்றால் அந்த வீட்டில் குரு உச்ச குருவாக மாறியதால் நன்மைகள் தருவாரா? ஆக வீடு வாசல் வழியாக நன்மைகள் தருவாரா? கல்வியின் மூலம் நன்மைகள் தருவாரா? வண்டி வாகனங்கள் மூலம் நன்மைகள் தருவாரா? இப்படி எல்லா விதத்திலும் நன்மைகள் தருவாரா என்பதை குரு பெயர்ச்சிக்கு மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த குரு பெயர்ச்சி என்பது நமக்கு நன்மைகள் கிட்டுமா என்பதையும் நாம் ஆய்வு செய்வோம். இந்த குரு பெயர்ச்சி கடகத்திற்கு ஒரு புரட்சி என்று சொல்லலாம், ஒரு மலர்ச்சி என்று சொல்லலாம், ஒரு தெளிவு என்று சொல்லலாம். ஆனால் இது அத்தனையும் சொல்லும் பொழுது கடகத்திற்கு ஒரு அடி. குழந்தைகளால் மட்டுமே வளர்ச்சி அடைய முடியும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு பிரேக். கடகராசி அன்பர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம், இப்பொழுது ரிட்டையர்ட் பர்சனாக கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஓடி ஓடி உழைத்து களைத்து போதும் என்ற மனநிலைக்கு கடகராசி அன்பர்கள் வந்து நிற்பார்கள். ஆனால் கடகராசிக்கு மற்றொரு பலம், குரு உச்சமாக இருப்பதால் குழந்தைகளால் மட்டுமே அவர்கள் இந்த ஆண்டு மாபெரும் புரட்சியை, மாபெரும் மலர்ச்சியை, மாபெரும் வெற்றிக்கனியை இவர்கள் படைப்பார்கள். ஏனென்றால் குரு உச்ச வீட்டிற்கு வருகிறது. குழந்தைகளால் மட்டுமே, குல தெய்வத்தினால் மட்டுமே, ஆசிரியர்களால் மட்டுமே, ஆன்மீகவாதிகளால் மட்டுமே, நல்ல அறிவு தெளிவான புத்தகங்கள், இதிகாச புராண புத்தகங்களை படிப்பதினால் மட்டுமே இந்த கடக ராசி நேயர்கள் மன மகிழ்ச்சியாக, மன சந்தோஷமாக, விரக்தியிலிருந்து விடுதலை பெற்று ஓய்வாக மன நிம்மதி அடைவார்கள். பொருளாதாரம் கூட எடுத்துக்கங்க, குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கும். என்னைக்கோ சேர்த்து வச்சிருந்த சிறுக சேர்த்து வைத்திருந்த டெபாசிட் பணம் இப்போ கைக்கு வரும். என்றோ நாம் நினைவில் கொண்டிருந்த இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு வரலாம், அப்படி போகலாம், அப்படி பார்க்கலாம், இந்த தெய்வத்தை பார்க்கலாம் என்று எண்ணிய கனவுகள் அத்தனையும் இந்த ஆண்டு மிக தெளிவாக செயல்படுத்துவீர்கள். இதனால் வரை 10க்கு 10 ஒரு ரூமில் இருந்து அடப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது உறவுகளாலும் வீடுகளாலும், ஏன் வீட்டு மனைகளாலும் இவர்கள் மிக தெளிவான ஒரு சூழ்நிலையில் மாற்று வழிமுறைகளில் ஆல்டர்னேட் பண்ணுவார்கள். ஆக இந்த குரு பெயர்ச்சி ஓடி ஓடி அலைந்த கடகத்திற்கு ஓய்வு கொடுத்து தன்னுடைய மூளைத்திறனால், குழந்தைகளுடைய பக்க பலத்தினால் இந்த வீட்டில் திருமணம், வீடு கட்டுதல், மங்கள நிகழ்ச்சி குழந்தைகளால் மட்டுமே செயல்படும் என்பதை தெரிவித்து, கடகம் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே சரி செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு குழந்தைகளால் தான் முன்னேற்றம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.